Very good morning, brothers. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்னைக்கு தினம் ஜான் சாப்டர் 1லேருந்து நான் 2 வேர்ட்ஸ் மேலே ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ கடவுள் எனக்கு கத்தாந்தாங்களோ. ஜான் சாப்டர் 1 verse 35, 36 and 37 படிக்கிறேன். Again the next day John the Baptist stood with 2 of his disciples, and looking at Jesus as he walked, he said, "Behold the Lamb of God." The 2 disciples heard him speak and they followed Jesus Christ. இன்னைக்கு தினம் நான் 2 வேர்டு மேலே இங்கேருந்து நான் என்ன கற்றுக்கணுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து லுக்கிங் அட் ஜீசஸ், இன்னொன்று வந்து ஃபாலோவிங் ஜீசஸ். நம்ம ஃபஸ்ட்டு லுக்கிங் அட் ஜீசஸ் பார்க்கலாம். லுக்கிங் அட் ஜீசஸ்னால் இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷில் ஒரு வேர்டு புரியல, அது அர்த்தம் என்ன அதுன்னு தெரியல, அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல. நம்ம என்ன பார்ப்போம், டிக்ஷனரியில் பார்ப்போம். எப்போ நம்ம டிக்ஷனரியில் பார்க்குறோமோ அதோட அர்த்தம் தெரிஞ்சிடும், அந்த வேர்டு இது மீனிங், அந்த மீனிங் தெரிஞ்சிடும், அந்த வேர்டு எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடும், எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்போ நம்ம டிக்ஷனரியை பார்க்குறோமோ. அப்படி தான் கிறிஸ்டானிட்டியில் கூட நம்மளுக்கு புரியலன்னு வச்சுக்கோ, ரொம்ப திங்ஸ் புரியல. ஸோ நம்ம என்னத்தை பார்க்கணும், நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்க்கணும். இப்போ பாரு, எத்தனோ டீச்சிங்ஸ் இருக்குது, எத்தனோ டாக்டரின்ஸ் இருக்குது, எத்தனோ டினாமினேஷன்ஸ் இருக்குது. எது கரெக்டு எது ரைட்டு பார்க்குற எப்படி புரியும் நம்மளுக்கு? எப்படி புரியும்னா நம்ம எப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்க்குறோமோ, when we look at Jesus Christ, we'll have a clear understanding about where we are, about our spiritual life. ஸோ நம்ம எப்போ இந்த ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்க்குறோமோ நம்மளுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். உங்களுக்கு தெரியுமா, த புக் ஆஃப் ஹீப்ரூஸ், த வேர்டு பர்ஃபெக்ட் அக்கர்ஸ் 14 times, த வேர்டு பெட்டர் அக்கர்ஸ் 13 times. எதுக்கு? பிகாஸ் த நியூ கவர்னன்ட் இஸ் சீல்டு வித் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹீப்ரூஸ் 11 டாக்ஸ் அபவுட் த ஹீரோஸ் ஆஃப் ஃபேத். எல்லா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ப்ராஃபட் பற்றி, எல்லா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டு செயின்ஸ் பற்றி, எல்லாம் அவங்க ஃபேத் பற்றி ஹீப்ரூஸ் 11 எழுதிட்டுருக்குது. பட் ஹீப்ரூஸ் 12 எப்படி பிகின் ஆகுது தெரியுமா? Since we are surrounded with greater witnesses, let us lay aside sin, every weight. Let us run with endurance, looking at Jesus Christ, who is the author and finisher of our faith. இப்போ வந்து the author and finisher of our faith is not Old Testament saints, not Old Testament prophets. எதுக்கு இது சொல்கிறேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில பேர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ப்ராஃபட்ஸை எக்ஸாம்பிளாக எடுத்துக்குன்னு அவங்க தப்புங்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் என் எக்ஸாம்பிள், இப்போ எப்ரஹாம் அவங்க ஒய்ஃபை தங்காச்சின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாரு, ராஜா எங்கே சாவடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கூட அப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் ஜஸ்டிஃபை பண்ணிக்குவாங்க. அது கொஞ்சம் பேர் அடல்ட்ரி, டேவிட் அடல்ட்ரி கமிட் பண்ணார், நான் கூட பண்ண முடியும். நோவா குடிச்சிட்டு உயின்ட்டு இருந்தார், நான் கூட பண்ண முடியும். ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு சில பேர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் சயின்ஸை ப்ராஃபிட்ஸை யூஸ் பண்ணுவாங்க, தப்புங்களை இது பண்ணிக்கிறதுக்கு, ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது. பட் திஸ் இஸ் நியூ கவர்னன்ட். இன் திஸ் நியூ கவர்னன்ட் வி ஆர் லுக்கிங் அட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஃபாலோவிங் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்போ தான் வென் வி லுக் அட் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸ்ஸு, பீட்டரு, ஜான், ஜேம்ஸு ஒரு மவுண்டன் மேலே போகிறாங்க. அங்கே வந்து இங்கே ஜீசஸ் தி க்ளோரி இந்த டிசைபிள்ஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருந்த பீட்டர் சொல்கிறாரு, why don't we make 3 banners, 3 பேனர் வைக்கலாம் இங்கே, ஜீசஸ்து, மோசஸ்து, எலைஜா பேனர் வைக்கலாம். எப்போ while he was still speaking, Peter, while he was still speaking, great cloud overshadowed them and they were not clearly seeing things. And the voice came from heaven saying, "This is my beloved son, hear him." கடவுள் கூட சொல்கிறாரு என்னன்னு, இப்போது அவங்களே இவங்களை எல்லாத்தையும் கலந்து சேர்க்கிறது அவசரம் இல்லை. நவ் ஜீசஸ் கிரைஸ்ட்டை நீங்கள் பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்டை நீங்கள் கேளுங்க. பிகாஸ் யூ வில் ஹாவ், எப்போ நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்க்குறோமோ நம்மளது விஷன், நம்மளது ஸ்பிரிச்சுவல் லைஃபு கிளாரிட்டி வந்துடும். நம்ம இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்க்கணும். ஸோ ஹீ இஸ் தி ஆத்தர் and he is the finisher of life. He is the way now, he is the truth now, he is life now. So நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்க்கணும். செகண்ட் திங், பிகாஸ் we don't have much time, செகண்ட் திங் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒன் மோர் திங், புக் ஆஃப் ஹீப்ரூஸில் நம்ம இது கூட பார்க்குறோம். ஜீசஸ் இஸ் சுப்பீரியர் டு மோசஸ், ஜீசஸ் இஸ் சுப்பீரியர் டு ஏஞ்சல்ஸ், ஜீசஸ் இஸ் சுப்பீரியர் டு ஆல் the prophets.
So the aim of the writer is to show the excellence of Jesus Christ. He is superior to everyone. He is superior to all. ஸோ நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸ் கிரைஸ்டை தான் பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன படிக்கிறோம்னாக்கா 37th verseல the two disciples heard him speak. The two disciples heard John the Baptist speak and they followed Jesus Christ. எனக்கு இந்த verse ரொம்ப பிடிக்கும். அந்த டூ டிசைபிள்ஸ் எத்தனோ நாள்லேருந்து ஜான் த பேப்டிஸ்ட் கூட இருக்கிறாங்க. பட் when Jesus was walking by, இந்த டூ டிசைபிள்ஸ்க்கு ஜான் த பேப்டிஸ்ட் எப்போ இதை பேசினாரோ இந்த டூ டிசைபிள்ஸ் ஜான் த பேப்டிஸ்ட்டை விட்டுட்டு ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ ஆகிறாங்க. And John the Baptist was willing for his disciples to leave him and follow Jesus Christ. What an attitude. అదే పుచ్చి వెచ్చికిల్ల జాన్ ద బ్యాప్టిస్ట్ ஒருசி ஜீசஸ் உன்ன ஜான் த பேப்டிஸ்ட் பக்கத்தில் தான் ஆனாக்கா இங்கே ஒரு ரிவரில் பேப்டிசம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஜூஸ் ஒன்று ஜான் த பேப்டிஸ்ட் டிசைபிள்ஸ் நடுவில் டிஸ்பியூட் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா அவங்க சொல்கிறாங்க ஜான் த பேப்டிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா நம்மளுக்கிட்ட நிறைய பேர் ஜீசஸ் கிட்ட போகிறாங்க. நீ ஏதோ யாருக்கு பேப்டிசம் கொடுத்தியோ நெனுக்கு தான் அந்த ஜீசஸ் கிட்ட இப்போ ஜான் த பேப்டிஸ்ட் ஜீசஸ்க்கு பேப்டிசம் கொடுக்குறாரு. பட் இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, நீ யாருக்கு ஏதோ பேப்டிசம் கொடுத்தியோ அவர்கிட்ட இப்போ நிறைய பேர் போகிறாங்க, உன்கிட்ட வரமாட்டாங்கன்னா அப்போ சொல்கிறாங்க, அரே ஒரு மனுஷன் என்ன ரிசீவ் பண்ண முடியும் பரலோகத்துலேருந்து வராது, அவர் இன்க்ரீஸ் ஆகணும் நான் டிக்ரீஸ் ஆகணும் சொல்லிட்டு ஜான் த பேப்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஜான் த பேப்டிஸ்ட் didn't feel jealous. What he wanted is, he wanted people to cling to Jesus Christ, to follow Jesus Christ. இன்னைக்கு தினம் பார்க்குறோம் நிறைய பேர் கொஞ்சம் சில சர்ச்சஸில் நம்ம பார்க்குறோம், ஒரு மனுஷன் அந்த சர்ச்சை விட்டுட்டு வேறு சர்ச்சுக்கு போகிறார், அங்கே ஜாஸ்தி க்ரோ ஆகிறார், அங்கே ஜாஸ்தி யூஸ் ஆகிறார், அங்கே கிரைஸ்ட்க்கு இன்னும் க்ளோஸ் ஆகிறார். కానీ இந்த சர்ச் மனுஷர் அது பேர் பண்ணுறதில்ல, அவரை ஒரு எனிமியாக ட்ரீட் பண்ணுவாங்க. ட்ரங்கர்ஸ் கிட்ட எங்கள்கிட்ட பேசிடுவாங்க. அந்த மனுஷன்கிட்ட யாராவது சர்ச் விட்டுட்டு போனாலும் அவங்ககிட்ட பேசுறதுக்கு வில்லிங்னஸ் இருக்காது, ஒரு துஷ்மன் மாதிரி பார்ப்போம் அவங்கள. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்பிரிட். விச் ஸ்பிரிட் they have I don't know. ஜீசஸ் வரும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஐ எம் நாட் தேர் ஜட்ஜ். பட் we should have a willingness for people to leave us and cling to Jesus Christ. நம்ம பிடிச்சி வச்சுக்கிறது இல்லை, பட் ஜீசஸ் கிரைஸ்டை அவங்க ஃபாலோ பண்ணோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப பேர் சொல்லுவாங்க, அरे ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறேன், இந்த தப்பு அந்த தப்பு இந்த தப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நான் தப்பு பண்ணுறேன்தா தப்பாக இருக்கிறேன்தா எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் அவசரம். இது சொல்லுங்க, யாருன்னா உங்களுக்கு சொல்கிறாங்க, அட நீ இது தப்பு பண்ணியிருந்த, இது தப்பு பண்ண, அந்த தப்பு பண்ண, நான் தப்பு பண்ண நான் நல்லா இருக்க முடியாதுன்னு தான் எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் அவசரம். இந்த பாவத்திலேருந்து வெளியே வரணும்னு தான் எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் அவசரம். நான் பர்ஃபெக்ட் கிடையாது. Jesus did not come for the righteous but for the unrighteous. He did not, a doctor doesn't treat a healthy person but one who is sick. Jesus Christ கூட நம்மளாட்ட பாவிங்களுக்காக நம்மளாட்ட கெட்டுங்களுக்காக இந்த பூமி மேலே அவர் உயிரை கொடுத்தார். பட் நம்ம என்ன பண்ணுவோன்னா பர்ஃபெக்ட் மனுஷர் வேணும் ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு. பர்ஃபெக்ட் பாவம் இல்லாதவன் நீட் மனுஷர் வேலைக்கு போய்ட்டு. No, God is not looking for such people. God is looking for people who are sick and tired of their lives. We need to follow Jesus Christ. வெறும் பிலீவ் பண்ணுறது இல்லை, நம்ம ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணோம். பேய் கூட பிலீவ் பண்ணுது ஜீசஸ் கிரைஸ்ட் கடவுள், பட் they don't follow. They don't openly confess that Jesus is God. But we, okay, let's leave that topic. But நம்ம ஓப்பன்லி எல்லாத்தையும் எதிர்க்கோம், ஜீசஸ் கிரைஸ்ட் கடவுள், ஜீசஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஐம் வில்லிங், என் பாவத்தை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம யாருமே வெக்கப்படக்கூடாது. we should be willing to follow Jesus Christ. ஜீசஸ் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஜான் சாப்டர் 5ல் ஃபரிசீஸ்ங்கெல்லாம் ஜீசஸ் கிட்ட வராங்க. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாங்க, யூ சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ், யூ திங்க் இன் தெம் யூ ஹேவ் இட்டர்னல் லைஃப், but you do not know these are they that testify of me, but you are not willing to come to me that you may have life. ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பைபிளெல்லாம் படிச்சுன்னுக்கிறீங்க, கனி இந்த பைபிளெல்லாம் என் பட்டி எழுதிட்டுருக்குது, பட் என்கிட்ட வர்றதுக்கு நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இந்த விஷயத்தில். லெட்ஸே நம்ம பாம்பே
ல பாம்பேக்கு போனோம். நம்ம ட்ரெயின் ஏறுறோம். ட்ரெயினில் ஏறிட்டு பாம்பேயில் அந்த ட்ரெயினில் அந்த சீட்டை பார்த்துன்னு மனுஷர்கிட்ட பார்த்துன்னு பேசின்னு செடிங்களை பார்த்துன்னு இந்த பியூட்டி எல்லாம் பார்த்துன்னு நம்ம ட்ராவல் பண்ணின்னு தான் இருக்கிறோம். பாம்பே வந்துச்சு, కానీ பாம்பே ஸ்டேஷனில் இறங்கலை, நம்ம போயின்னு தான் இருக்கிறோம். டெஸ்டினி நம்ம ரீச் ஆகல. சேம் திங் இன் ஃபேரிசீஸ் பண்ணாங்க, பைபிள் எல்லாம் பச்சிருந்தாங்க, కానీ டெஸ்டினி யார்? ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட, அவர்கிட்ட வரலைங்க. எப்படியே அந்த பாம்பே ஸ்டேஷன் வந்து பாம்பே ஸ்டேஷனில் இறங்கணுமோ நம்ம டெஸ்டினி, அங்கே ரீச் ஆகாத வேற ட்ரெயினை பார்த்துன்னு சீட்டை பார்த்துன்னு ஸ்பீடை பார்த்துன்னு ஷெடிங்கில் பார்த்துன்னு ட்ராவல் பண்ணின்னு தான் போகிறோன்னா யூ டிட் நாட் ரீச் த டெஸ்டினி. Pharisees did the same thing. They search the scriptures, they explain the scriptures, but they think in them they have eternal life. But these are they testify of me, சொல்றாங்க Jesus Christ. But you are not willing to come to me because you do not have the love of God in you, he says. So in the இன்னைக்கு நான் humble request என்னன்னா, we follow Jesus Christ, we look at Jesus Christ and we also follow Jesus Christ. இது ரெண்டு திங்கு நம்ம கிறிஸ்டானிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் இனஃப் வென் வி ஜஸ்ட் லுக் அட் ஜீசஸ் கிரைஸ்ட், பட் வி ஆர் சப்போஸ் டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். அண்ட் டோன்ட் பி அஃப்ரேட், டோன்ட் பி அஷேம்ட். தப்புல உயிர்ந்த அட இப்போ எப்படி ஃபாலோ பண்ண ஜீசஸ் கிரைஸ்ட் அவசரம் இல்லை. நீ 1000 times ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட வா, உன் தப்பை ஒத்துக்கோ, ரிப்பெண்ட், அவருக்கு ப்ரேயர் பண்ணு, கடவுளை அந்த தப்புலேருந்து வெளியேடுன்னு சொல்லிட்டு, and Jesus will help you. God will help us. Don't worry about people, what they speak, what they tell. They will, one or the other day they'll keep, நீ நல்லது பண்ணாலும் பேசுவாங்க, கெட்டது பண்ணதா பேசுவாங்க. பட் நம்ம ஜீசஸ் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணோம், வெக்கப்படாத ஃபாலோ பண்ணோம். May God bless you with this message.